ஹாய் கைஸ், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நீத்த வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா A to Z கேமில் நம்ம ஒன்று ஆரம்பித்தோம். அதை ஆரம்பித்து கிட்டத்தட்ட பல மாதமாச்சு. அதில் ABC மொத்தம் 3 போட்டோம். இன்றைக்கி D போட போகிறோம். Dயில் வந்து பார்த்திங்கன்னா டெத் ஷாட் ஐயோ அப்படின்னு ஒரு கேம் தான் நான் சூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாங்க இது எப்படி இருக்குன்னு ஆண்டு பார்த்துருவோம். மேட்ச் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ கைஸ், தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதுக்கே 59 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கோம். எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. நீங்கள் தான் ஏதாச்சும் பார்த்து செஞ்சு விடுங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் லேட்டாகும் போல் ஆயிடுச்சு. ஃப்ரீ ஃபார் ஆல். நான் வந்து SMG சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கேம் வந்து நான் கம்ப்யூட்டரில் தான் விளாண்டுருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் விளாட போகிறேன். வேகமாக ஓட முடியுங்க. வேகமாக ஓடுறதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஐயோ, அது தெரியாமல் வெளியே வந்துட்டேன் ஃபோனை விட்டு. ஐயோ முடியும் முதல்ல இருந்தால் வேறு போத்தலை மணிங்க. போ காய்ஸ், குதிக்கும் போது அது வந்து வெளியே தள்ளுது காய்ஸ். வேறு வேகமாக ஓட பண்ணிக்கிறான். என்னடா இது சுடுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கம்ப்யூட்டரில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து இது மொபைல் ஃபோன்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தனையும் காணும். கிட்ட வர ஒருத்தனை வர பண்ணிக்கிறான். அதுவே சுடுமா? ரைட்டு காய்ஸ், எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு. நான் ஆட்டோமேட்டிக்காக சுடும் போல். அதனால் நம்ம எய்ம் வச்சா மட்டும் போதும். கொஞ்சம் ரைஃபிள் சூஸ் பண்ணிக்கேன். அடி 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 அடி. ஸோ ஒரு வழியாக ஒருத்தனை கொண்டுட்டேன். ஸோ கைஸ், இதே வந்து பார்த்திங்கன்னா நான் பிசியில் ப்ளே பண்ணி போடுறேன். அவன்கிட்ட வந்து பிசியும் ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். நான் வந்து அப்படியே பிசியில் எடுத்து ஆட ஆரம்பிச்சிடுறேன். அதுவாக ஏமிக்கு காய்ஸ், அதனால் அதுவாக ஸ்கோப் போடுது. பார்த்தீங்கன்னா நான் இப்போ எதுவுமே செய்யலை. நான் அப்படியே திருப்பிட்டு மட்டும் தான் எங்கள் ஸ்க்ரீனை போட்டு சாமானுமே நீ ஷார்ட் பண்ணுறாமே. ஒரு அடி எடுத்தோன்னு செத்து போயிடுவேன். வா, நான் பொம்மை மாதிரி அண்டுன்னு ஓடிட்டு கிடக்காங்க. எத்தனை பேரை கொண்டிருக்கேன் இப்போ நான்? அது வேறு நோட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நான் எத்தனை பேரை கொண்டிருக்கேன் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அது கைஸ், இப்போ வந்து ஷார்ட் கன் எடுத்து விளாண்டு பார்ப்போம். தரமாக இறங்கியாச்சு. வேறு வேகமாக போகணும்டா. ஷிஃப்ட் அழுத்தினா ஓடுற மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டரில். என்னடா அது என்றது ஒன்றுமே செய்யல. வயசு இதில் வந்து மொபைல் ஃபோனில் ஆடுற சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்கெல்லாம் அசால்ட்டாக விளாட்றாங்க. ஸ்னைப்பர் எப்படி இருக்கும்? ஸ்னைப்பர் விளாண்டு பார்ப்போம். என்ன எய்ம் இவ்வளோ பெருசாக இருக்குது? ஸ்னைப்பர் இப்போ நான் சொல்கிறேன். ஸ்னைப்பர் வச்சு மொத்தம் 5 கிலோ அடிக்க போகிறேன். அப்படியே ஒரு கிலோ அடிப்போம். இருறா. ஐயோ, ஷார்ட் கன் வச்சா ஒரு அடி அடித்தா செத்துருங்க ஐஸ். அதான் பிரச்சனை. இதில் பிசியில் விளாண்டா இன்னும் தொட முடியாது எவனாலையும். அந்தளவுக்கு விளாடுவேன் பிசியில். ஆனால் பார்க்காத டைமில் தான் அதை அடிக்க முடியும் போது ஸ்னைப்பர் வச்சு. ஒருத்தையும் தொல்லையே தாங்காது. 2 பேர் போடு ஐஸ். ஒரு கில் அடித்தாச்சு. எத்தனை கில் அடிக்கணும்? இன்னும் 4 கில் அடிக்கணும். மேட்ச் வர முடிய போதே. சீக்கிரம் ஒருத்தர் கண்ணில் போட முடியுங்க. இது இந்த போய் நான் அடுத்த மேட்ச்சில் அடிப்போம். அடிக்காம மட்டும் விட்டுறக்கூடாது. ஒரு நிமிஷம் தான் இருக்கும், ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாம் பார்த்தா ஒருத்தனை கொள்ள முடியுமா? இன்னும் அப்பா ஒருத்தனை வந்துட்டேன். 2 கிலோ காய்ஸ். 2 கில் இந்த ஒருத்தன் வரான். ஆஹா ஐஸ், அவ்வளோ இந்த மேட்ச் முடிய போகுது. இதில் கண்டிப்பாக இன்னும் 3 கிலோ அடிக்க முடியாது. நாங்கள் சும்மா அப்படியே அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறோம். வெட்ட வெளி. ஏன்னா இப்போ தான் ஒருத்தன் வந்தான். பிரதர் அடிச்சேன்டா அவனை. அவனோட ஹெல்த் குறைஞ்சிச்சிடா ஃபுல்லாக.
10 செகண்ட் இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது, சும்மா அலைய தெரியும். தோர்த்தேன். சுவாய்ஸ் நான் ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளோ முடிஞ்சு போச்சு, கேம் ஓவர். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த லிஸ்ட்லேயே இருக்க மாட்டேன். பாருங்கள் 6வது இடத்துல இருக்கேன். அது ஸ்னைப்பர் வச்சு ஓட மாட்டேன், இந்த ஓட மாட்டேன். பரவாயில்லன்னு சொன்னாங்க உள்ள வாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீம் மேட்ச் வந்திருக்கு. டீம் மேட்ச்சில் It's 4:15 p.m. ஸ்னைப்பர் ஒரு கிலோ அடிக்கணும். It's 4:16 p.m. இதான் டைமை சொல்லி டென்ஷன் ஆகிருக்கேனே. It's 4:16 p.m. It's 4:16 p.m. வாய்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னைப்பரில் ஒரே ஒரு கிலோ தான் அடிச்சிருக்கோம். ஏடபிள்யூஎம்எஸ் ஒன்றுமே செய்ய முடியல. ஃப்ரீ ஃபயர் மாதிரியே இருக்கு. அது மாதிரி நின்றுட்டுருக்கவங்க தான் அடிக்க முடியுது. அதுவும் எனக்கு அவங்க கவனிக்காமல் இருக்கீங்க. இல்லைன்னா டம்னு வண்டியோடு வச்சு போகிறாங்க. இந்த ஒருத்தன் போனால் இருக்கும். சரி சிக்கன் தெரிந்தா பண்ணிச்சு. 2 பேர் பையனை எதிர்பார்க்கல. ஸ்னைப்பரில் 3 கிலோ அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 3 கிலோ அவன் 3 கிலோ தான் நினைக்கிறேன். அவ்வளோதான்டா. எய்ம் வச்சா அதுவாகவே அடிச்சிருமோ. ஸ்கோப் போட்டால் அதுவே அடிக்கி. இது தெரிஞ்சு தானே இது தெரிஞ்ச ஈஸியாக அடிச்சுட்டு போயிருப்பேன். கமான், இதுலேயும் 1 நிமிஷம் தான் இருக்கணும். 1 கிலோ அடிக்கணும். 1 கிலோ அவனே அவ்வளோதான்டா. வயசு சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். 5 கிலோ அடிச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கு இன்னும் 1 கிலோ அடிக்கணும் போல் இருக்குது. அப்போ ஒருத்தர் மட்டும் அடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்டா அப்படியே தான் ஹெல்த்து கம்மி அடிச்சுட்டு வந்தான். வயசு 1 கிலோ அப்புறமா அடிச்சுக்கிறேன். சோதிஸ் டைம் டென்ஷன் ஆயிடுச்சு. வேறு வேகமாக ஓட மாட்டேங்கிறான். ரிச்சல் ஆகுது வேறு. கமான் இந்த ஒருத்தன் வாரான். அவ்வளோதான் முடிஞ்சு. அவனை வாங்க, எவனை இருந்தாலும் வாங்கடா. சைலண்ட் கவனிக்க மாட்டேன். கூடு ரொம்ப இறங்கியாச்சு. ஸோ வாய்ஸ் இந்த மேட்ச் வந்து நம்ம தோற்றுருவோம் தான் நினைக்கிறேன். நான் 36 கிலோ அடிச்சாங்க, நம்ம 31 கிலோ அடிச்சிட்டோம். மேட்ச்சில் நான் ஸ்னைப்பர் எடுத்து தப்பு பண்ணிட்டேன். நான் 38 போயிட்டேங்க. அவ்வளோ நினச்ச மாதிரி முடிஞ்சிச்சு. வயசு நான் தான் ஃபஸ்ட் இடம் நினைக்கிறேன். வயசில் வந்து 2வது இடம். 2வது இடம் போய் ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு என் லாபிக்கு போயிட்டு நான் வந்து லாகின் பண்ணாமல் இருக்கேன். லாகின் பண்ணாத இப்போ இன்னும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் போட்டு வீடியோ முடிச்சுக்கலாம்.